பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று 1 தீமோத்தேயு 1:15 அப்போஸ்தலன் பவுல் எழுதி நம்ம வாசிக்கிறோம். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அப்போது யாரை ரட்சிக்க முடியும்? யார் தங்களை பாவிகள் என்று உணர்ந்து கொண்டார்களோ, யார் தாங்கள் பாவத்திற்கு அடிமை என்று உணர்ந்து கொண்டார்களோ அவர்கள்தான் தேவனுடைய அந்த மீட்பை பெற முடியும், ரட்சிப்பை பெற முடியும். பாவிகளை ரட்சிக்கிற இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அப்போது நாம் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம், பாவம் நம்மை தவறு செய்ய கட்டாயப்படுத்துகிறது, ஒரு அடிமைத்தனத்து இருக்கிறபடியே இதுக்கு வெளியே வரணும். இந்த மாதிரி சிந்தை உள்ளவர்கள் தான் ரட்சிப்பை பெற முடியும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னவென்றால், இன்றைக்கி நிறைய சபைகள் இருக்கிறது, சபைகளில் நிறைய விசுவாசிகள் இருக்கிறார்கள். சபையில் முக்கியமாக யார் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது? பரிசுத்தவான்கள் இருப்பார்கள். என்ற சபை என்பது பரிசுத்தவான்களுடைய ஒரு வீடு. அதைத்தான் நம்ம பார்க்குறோம். ஏனென்றால் எபேசியர் 2:19 வாசிக்கும் பொழுது நாம் அந்நியரும் பரதேசியும் கிடையாது, தேவனோடு ஒரே வீட்டாராக இருக்கிறோம். அப்போ தேவ வீட்டார், அதான் சபை. அப்போஸ்தலர் 2ஆம் மத்தேயுடைய கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது சபையில் யார் இருப்பாங்க? ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இப்போ சபைக்குள்ளே இருக்கிறவங்களை யாருன்னு பைபிள் காட்டுது? அவங்க சாங்டிஃபைட், கான்செக்ரேட்டட், அவங்க பரிசுத்தமாக்கப்பட்டவங்க, சுத்திகரிக்கப்பட்டவங்க, பாவத்திலிருந்து விடுதலையானவங்க. பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விடுதலையான மக்கள் கூட்டம் தான் சபையில் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது சிஎஸ்ஐ சபைகளாக இருக்கட்டும், பெந்தேகோஸ்தே சபைகளாக இருக்கட்டும், ஆங்கிலிக்கன் சபைகளாக இருக்கட்டும், மெதடிஸ்ட் சபைகளாக இருக்கட்டும், லுத்தரன் சபைகளாக இருக்கட்டும், இல்லை சுயாதீன சபைகளாக இருக்கட்டும், இன்றைக்கு சபைகளில் நிரம்பி வழிகிற நிலையில் இருக்கிற நிறைய பேர் யாருன்னா அவர்களும் பாவிகள் தான். ஏன் காரணம் என்ன? சபைகளுக்கு செல்லுகிறார்கள், சபைகளோடு தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள், ஆராதனை செய்கிறார்கள், ஜெபம் செய்கிறார்கள், காணிக்கை கொடுக்கிறார்கள், மார்க்க சம்மந்தமாக நிறைய காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் இன்னும் பாவத்திலிருந்து வெளியே வரல, இன்னும் பாவ அடிமைத்தனம் போகலை, சுபாவ மாற்றங்கள் இல்லை, சிந்தை மாற்றங்கள் இல்லை, செயல் மாற்றங்கள் இல்லை, வாழ்க்கை முறை மாற்றங்கள் இல்லை. ஆனால் தே ஆர் இன் த சர்ச்சஸ். சபையில் இருக்கிறவங்கள பைபிள் பரிசுத்தவான்கள் சொல்லுது. ஆனால் இன்றைய சபைகளில் அதிகமாக இருக்கிறவர்கள் யார் தான்? நிஜமாக நமக்கு தெரியுது, யதார்த்தமாக தெரிகிறது. அது சிஎஸ்சியாக இருக்கட்டும், பெந்தேகோஸ்தே சபைகளாக இருக்கட்டும், இல்லைன்னா லுத்தரனாக இருக்கட்டும், ஆங்கிலிக்கனாக இருக்கட்டும், மெதடிஸ்டாக இருக்கட்டும், எந்த டினாமினேஷனாக இருக்கட்டும், அதிகமாக இருக்கிறது யார்? பாவிகள். ஏன்னா ஆராதித்து கொண்டே பாவம் செய்கிறவர்கள், காணிக்கை கொடுத்து கொண்டே பாவம் செய்கிறவர்கள், சபையில் இணைந்து கொண்டே பாவம் செய்கிறவர்கள். இப்போ என்ன கேள்வி வருதுன்னு சொன்னால், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். ஆனால் இப்பொழுது பாவிகளெல்லாம் அநேகர் எந்த அடையாளத்தோடு இருக்கிறார்கள்? சிஎஸ்ஐ பாவிகள், பெந்தேகோஸ்தே பாவிகள், ஆங்கிலிக்கன் பாவிகள், மெதடிஸ்ட் பாவிகள், லுத்தரன் பாவிகள். என்ன நடந்திருக்கிறது? ஒரு கூட்டம் பேர் சில மத அடையாளங்களை தங்களுக்கு சேர்த்து கொண்டார்கள், சபைகளோடு இணைந்து கொண்டார்கள், சபை உறுப்பினர் ஆகிவிட்டார்கள். மத ரீதியாக, மார்க்க ரீதியாக அவர்கள் சில ஸ்தாபனங்களோடு தங்களை இணைத்து கொண்ட உடனே அவர்கள் தங்களை இப்பொழுது யாராக எண்ணுகிறார்கள்? நாம் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் யார்? பரிசுத்தவர்கள் என்று அர்த்தம் வேதத்தில். ஏன்னா கிறிஸ்துவோடு இருக்கிறவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்துவோடு இருக்கிறவன் பரிசுத்தமான தெய்வனோடு இருக்கிறவன் அர்த்தம். அப்போது இன்றைக்கு சபைகளில் இணைந்திருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் தங்களை அழைக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் யாராக இருக்கணும்? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தமான சுபாவங்களை உடையவர்களாக, பரிசுத்தமான சிந்தை உடையவர்களாக, பரிசுத்தமான வழிகள் உடையவர்களாக, பரிசுத்தமான நோக்கம் உடையவர்களாக, பரிசுத்தமான சாட்சி உடையவர்களாக இருக்கணும். ஆனால் என்ன, கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் இருக்கிற அநேகர் இன்னும் பாவத்திற்கு அடிமையாகத்தான் இருக்கிறார்கள். இன்னும் பாவத்தினுடைய அடிமைத்தளத்தை விட்டு வெளியே வரல. சுபாவங்கள் எல்லாரை போல் தான் இருக்கிறது, வாழ்க்கையினுடைய வழிமுறைகள் எல்லாரை போல் தான் இருக்கிறது. சிந்தை மாறல, செயல் மாறல, சுபாவம் மாறல, ஒழுங்கு மாறல. ஆனால் என்ன இப்போ பிரச்சனைனா, இவங்களாம் எங்கே இருக்கிறார்கள்? தே ஆர் இன் த சர்ச்சஸ். அப்போது இன்னொரு கூட்டம் வருது, பாவிகள் ஒரு கூட்டம் உலகத்தில் பொது, அதாவது இன்னும் மீட்கப்படாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், கர்த்தரை அறியாதவர்கள். ஆனால் இவர்களெல்லாம் சபைகளோடு தங்களை இணைத்து கொண்டு, சபை ஆராதனைகள் இணைத்து கொண்டு, வழிபாடு இணைத்து கொண்டு, இவர்களும் எப்படி இருக்கிறார்கள்? பாவிகளாக இருக்கிறார். அப்போது எந்த குரூப் உருவாயிச்சது? சிஎஸ்ஐ பாவிகள், பெந்தேகோஸ்தே பாவிகள், ஆங்கிலிக்கன் பாவிகள், லுத்தரன் பாவிகள், மெதடிஸ்ட் பாவிகள், அப்புறம் சுயாதீன சபை பாவிகள். இப்போ என்ன பிரச்சனை? இந்த பாவிகளை ரட்சிக்கிறது யார்?
வேதம் சிஎஸ்ஐ பாவிகள் ரட்சிக்கிறது இயேசு கிறிஸ்து வந்தாருன்றோ இல்லைன்னா வேறு ஏதாவது மத அடையாளம் உள்ள பாவிகளை ரட்சிக்க வந்தார் பைபிள் சொல்கிற. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். ஆனால் இப்பொழுது நாம் சிஎஸ்ஐயாகவோ மெதடிஸ்டாகவோ ஆங்கிலிக்கனாகவோ லுத்தரனாகவோ இல்லை வேறு பிரிவாகவோ இருந்து விட்டால் என்ன நினைக்கிறோம்? நாம் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் யார்? நாம் நீதிமான்கள், பரிசுத்தவர்கள். அப்போது நாம் யார் கிடையாது? பாவிகள் கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சுபாவம், நம்முடைய நடத்தைகள் என்ன சொல்லுகிறது? நாம் இன்னும் பாவத்தோட்டு வெளியே வரல. ஆனால் இதில் இருக்கிற கஷ்டம் என்னன்னு சொன்னால், பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். ஆனால் சபைகளுக்குள் இருக்கிற பாவிகளை யார் ரட்சிக்கிறது? அதற்கு ஆண்டவர் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போது சபைகளில் இருக்கிறவர்கள், நாம் சிஎஸ்ஐயில் இருந்தாலும் சரி, பெந்தேகோஸ்தையில் இருந்தாலும் சரி, ஆங்கிலிக்கனில் இருந்தாலும் சரி, லுத்தரில் இருந்தாலும் சரி, சுயாதீன சபைகள் இருந்தாலும் சரி, எந்த ஸ்தாபனங்களில் இருந்தாலும் சரி, சிபிஎம்மில் இருந்தாலும் சரி, கிருபாசனத்தில் இருந்தாலும் சரி, அசம்பிளி சகாடில் இருந்தாலும் சரி, ஏஎல்சி டிஎல்சி எதில் இருந்தாலும் சரி, நாம் பாவிகளாக இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கணும். நம்முடைய சுபாவங்களும் நடத்தைகளும் வாழ்க்கை முறைகளும் என்ன சொல்ல கவனிக்கணும். இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், உலகத்தில் பாவிகள் இருக்கலாம், பாவிகள் வச்சு இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இந்த பாவிகளாக இருக்கிறவங்க என்றைக்கா ஒரு நாள் தங்களுடைய தவறுகளை, தங்களுடைய சுபாவங்களை, தங்களுடைய இயல்புகளை பார்த்துக்கிட்டு நான் பாவியாக இருக்கிறேன் அப்படின்னு எளிதாக புரிஞ்சுக்குவோம். ஆனால் அந்த சிஎஸ்ஐ சபைக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்களே, அசம்பிளி சபைக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்களே, பெந்தேகோஸ்தே சபைகளில் மாட்டிக்கிட்டாங்களே, ஆங்கிலிக்கன்குள்ளே மாட்டிக்கிட்டாங்களே, லுத்தரங்குள்ளே மாட்டிக்கிட்டாங்களே, இவர்கள் தங்களை பாவிகள் என்று நினைப்பது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா அவர்கள் ஒரு பக்தி போர்வையை போர்த்தி கொண்டிருக்கிறார்கள், வழிபாட்டு போர்வை போர்த்தி கொண்டிருக்கிறாள், ஆராதனை போர்வை போர்த்து கொண்டிருக்கிறாள். அதனால் தங்களை பாவிகள் உணர்வு ரொம்ப கஷ்டம். நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், ஆராதனை பண்ணுறோம், பாட்டு பாடணும், துதிக்கிறோம், காணிக்க கொடுக்குறோம், மிஷினரி ஸ்தாபனங்களை தாங்குகிறோம், ஊழியர் சரி, இப்படி பல விதங்களை சொல்லிக்கொண்டு தங்களுடைய பாவ அடையாளங்களை உணர இயலாமல் போய்விடுகிறார்கள். எனவே இந்த அடிமைத்தனத்தொட்டு வெளியே வரணும். நான் எந்த டினாமினேஷனில் இருக்கிறேன் என்பதல்ல, நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கை அதற்கு சாட்சியாக இருக்கிறதா, அதைத்தான் கவனிக்க வேண்டும். பாவிகள் என்று உணர்ந்து கொண்டு இந்த மத அடையாளங்களை தூக்கி வீசிவிட்டு, நான் சிஎஸ்ஐ, நான் அசம்பிளி சகாட், நான் பெந்தேகோஸ், நான் சர்ச் ஆஃப் காட், நான் சிபிஎம், நான் கிருபாசனம், நான் ஆங்கிலிக்கன், லுத்தரன், இந்த மாதிரிப்பட்ட பாரம்பரிய ரீதியான பார்வையை விட்டுவிட்டு நான் எங்கே இருந்தால் என்ன, இன்னும் பாவியாகத்தான் இருக்கிறேன், இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டால் பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவ ரட்சிப்பு கிடைக்கும். அதை விட்டு சபை ஸ்தாபனங்களுக்குள்ளே ஓடி ஒளிந்து கொண்டு நான் மெதடிஸ்ட், நான் சிஎஸ்ஐ, நான் ஆங்கிலிக்கன் அப்படி சொன்னால் நம்மை ரட்சிப்பதற்கு ஆண்டவர்கிட்ட எந்த ப்ரொவிஷனும் இல்லை. பாவிகளை ரட்சிக்க ப்ரொவிஷன் இருக்குது. எனவே பாவிகள் என்று அடையாளம் காண்போம், ரட்சிப்பை பெறுவோம். சபை அடையாளங்களில் பரவுத்து கொண்டு சேர்க்கும், பரிசுத்த அடையாளம் தான் கொண்டு சேர்க்கும். அந்த அடையாளத்தை தேடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.